இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பண்ண போறோம். அதுக்கு 2 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ½ கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் உங்க அளவு பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ½ கப் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். அந்த மில்க் பாயில் ஆனதும் இது ஆட்டோமேட்டிக்கா வேகும். சோ எதுவுமே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, மில்க் பாயில் ஆயிடுச்சு. சோ இதை லைட்டா திருப்பி போட்டுக்கோங்க. மில்க் பாயில் ஆகுது. சோ திரும்ப நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப உடையக்கூடாது. இந்த மில்க் வத்தினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸ் வெந்துரும். பாருங்க, லைட்டா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. உடைக்க கூடாது நூடுல்ஸ. இந்த மில்க்ல இது வெந்துரும். லைட்டா இப்படி பண்ணி விடுங்க. இப்பதான் ஒரு லேயர் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்க, மில்க் எல்லாம் நல்லா சீந்துடுச்சு. இந்த டைம்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நூடுல்ஸ் வந்து நமக்கு ஒட்டாம வரும். பாருங்க இப்படி வந்திருக்குன்னு, இந்த மாதிரி நமக்கு வரும். சோ இதை எடுத்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இப்ப அடுத்து வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 5 பூண்டு சின்னதா நறுக்கி வச்சிருக்கு. இதுல போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நல்லா வதங்கட்டும். சின்னதா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ சின்னதாவே கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கேரட் ஆட் பண்ணணும். ஒரு மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ½ ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் ½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்க மிக்ஸி ஜார்ல அடிச்சு அது வந்து பவுடர் பண்ணி ½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ½ கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைம்ல சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம கேப்சிகம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப்சிகம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேப்சிகம் ரொம்ப வேக வைக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டைம்ல 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல நூடுல்ஸ், அதுக்கு மேல இதை ஆட் பண்ணிக்கலாம்.
சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பட்டனை கிளிக் பண்ணுங்க.